தயானி ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். 27/8/2026 வியாழக்கிழமை. இன்றைய முக்கிய செய்தியாக நேபாளத்தில் கோர தாண்டவம், வெள்ளம், பனிப்பாறை சரிவு, 157 பேர் பலி, 400க்கும் மேற்பட்டோர் மாயம் என்ற செய்தியை விரிவாக பார்க்கலாம். இமயமலையின் மடியில் அமைந்துள்ள நேபாளத்தில் இயற்கை தனது கோர முகத்தை காட்டியிருக்கிறது. நேபாளம் தீபெத் எல்லைப் பகுதியில் ஏற்பட்டுள்ள திடீர் வெள்ளம், பனிப்பாறை மற்றும் பாறை சரிவு காரணமாக மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டுள்ளது. ஆறுகளில் திடீரென பெருக்கெடுத்த வெள்ள நீர், சேறு, பாறைகள் மற்றும் மரங்களை அடித்து கொண்டு வந்ததில் வீடுகள், பாலங்கள், சாலைகள், மின்சார கட்டமைப்புகள் என பல பகுதிகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. மிகவும் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் நேபாளத்தில் மட்டும் குறைந்தது 157 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் 400க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயுள்ளனர். இவர்களில் நூற்றுக்கணக்கானோர் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் யாத்திரிகள் என்பது இந்த பேரழிவின் தீவிரத்தை மேலும் அதிகரித்துள்ளது. இந்த சம்பவம் நேபாளத்தின் வடக்கு பகுதியில் சீனாவின் தீபெத் எல்லைக்கு அருகில் உள்ள ராசுவா மாவட்டத்தில் ஆரம்பித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அங்கு ஸ்கெண்டோ ஹோலா ஆற்றில் திடீரென மிகப்பெரிய அளவில் நீர்ப்பெருக்கு ஏற்பட்டது. ஆரம்பத்தில் இதற்கான காரணம் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் செயற்கைக்கோள் தரவுகள் மற்றும் பேரிடர் நிபுணர்களின் ஆரம்ப மதிப்பீட்டின்படி பனிப்பாறை மற்றும் பாறைகள் சரிந்து ஆற்றை தடுத்து பின்னர் அந்த தடுப்பு உடைந்ததால் மிகப்பெரிய அளவில் தண்ணீர் கீழ் நோக்கி பாய்ந்திருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. சில அதிகாரிகள் இந்த சரிவுக்கு முன்னதாக ஏற்பட்ட சில அதிர்வு காரணமாக இருந்திருக்கலாம் என கூறியுள்ளனர். அதாவது, முதலில் மலையில் பனி மற்றும் பாறைகள் சரிந்திருக்கலாம். அவை ஆற்றின் பாறையை தடுத்திருக்கலாம். அதன் பின்னர் தண்ணீர் அதிக அளவில் தேங்கியிருக்கலாம். அந்த இயற்கை தடுப்பு திடீரென உடைந்த போது சேரும் பாறைகளும் கலந்த மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு மலையிலிருந்து கீழ் நோக்கி பாய்ந்திருக்கலாம். இதுவே அங்குள்ள மக்களுக்கு தப்பிக்க கூட நேரம் கிடைக்காத அளவுக்கு பேரழிவை ஏற்படுத்தியிருக்கலாம் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். கண்ணிமைக்கும் நேரத்தில் அடித்து செல்லப்பட்ட வீடுகள். இந்த வெள்ளத்தின் காட்சிகள் தற்போது சமூக ஊடகங்களிலும் வெளியாகி வருகின்றன. மலைப்பகுதிகளுக்குள் வெள்ள நீர் மிகப்பெரிய வேகத்தில் பாய்ந்து செல்கிறது. அதனுடன் சேறு, மரங்கள், பாறைகள் மற்றும் கட்டிடங்களின் இடிபாடுகளுக்குள் அடித்து செல்லப்படுகின்றன. பல இடங்களில் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. பாலங்கள் சேதமடைந்துள்ளன. வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. சில இடங்களில் முழு கட்டிடங்களே காணாமல் போயிருப்பதாக மீட்பு பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சாட்சியமளித்த ஒருவர் கூறுகையில், வெள்ளம் வந்தபோது லாரிகள், வீடுகள் மற்றும் மக்கள் கூட வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டதை பார்த்ததாக தெரிவித்துள்ளார். சுற்றுலா பயணிகளுக்கும் மிகப்பெரிய ஆபத்து. இந்த பேரழிவின் மற்றொரு அதிர்ச்சியான விஷயம், காணாமல் போனவர்களில் நூற்றுக்கணக்கானோர் வெளிநாட்டவர்கள். நேபாள சுற்றுலா அதிகாரிகளின் தகவல்படி சுமார் 403 பேர் தொடர்பு இல்லாமல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் சுமார் 341 பேர் வெளிநாட்டு பிரஜைகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியர்கள், அமெரிக்கர்கள், ஆஸ்திரேலியர்கள், பிரிட்டிஷ் பிரஜைகள், கனடா நாட்டவர்கள் உள்ளிட்ட பல நாடுகளை சேர்ந்தவர்கள் இதில் அடங்குகின்றனர். குறிப்பாக கைலாஸ் யாத்திரைக்கு சென்ற இந்தியர்களும் இந்த பேரழிவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சில தகவலின்படி காணாமல் போனவர்களில் 133 இந்தியர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்தியாவிலும் பல குடும்பங்கள் தங்களுடைய உறவுகளின் நிலை என்ன என்பது தெரியாமல் கவலையில் உள்ளனர். மீட்பு பணிகளில் மிகப்பெரிய சவால். வெள்ளத்திற்கு பின்னர் நேபாள இராணுவம், காவல்துறை மற்றும் மீட்பு குழுக்கள் உடனடியாக களமிறங்கியுள்ளனர். ஹெலிகாப்டர்கள் மூலமாகவும் மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆனால் இங்கு மீட்பு பணிகளை மேற்கொள்வது மிகவும் கடினமாக உள்ளது. ஏனெனில் பல சாலைகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளன. பாலங்கள் சேதமடைந்துள்ளன. தொடர்பு வசதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. சில இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆற்றில் நீர்மட்டம் அதிகமாக இருப்பதால் சில பகுதிகளில் ஹெலிகாப்டர்களால் கூட பாதுகாப்பாக தரையிறங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது.
இதனால் காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுக்களுக்கு மிகப்பெரிய சவால் ஏற்பட்டுள்ளது. மின்சார கட்டமைப்புகளுக்கும் கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளம் மக்களின் வீடுகளை மட்டுமல்லாமல் நேபாளத்தின் முக்கியமான மின்சார மற்றும் நீர்மின் திட்டங்களையும் பாதித்துள்ளது. நேபாள மின்சார ஆணையத்தின் தகவல் படி சுமார் 430 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட மின்சார கட்டமைப்புகள், பரிமாற்ற மற்றும் விநியோக அமைப்புகள் சேதமடைந்துள்ளன. இதனால் சில பகுதிகளில் மின்சார விநியோகமும் பாதிக்கப்பட்டுள்ளது. தீபத்திலும் மிகப்பெரிய பாதிப்பு. இந்த பேரிழவு நேபாளத்துடன் மட்டும் முடிவதில்லை. எல்லைக்கு மறுபுறம் உள்ள சீனாவின் தீபத் பகுதியிலும் வெள்ளம் மற்றும் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கீரோன் கவுண்ட் பகுதியில் உள்ள எல்லை பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சீனா அதிகாரப்பூர்வ தகவலின்படி அங்கு குறைந்தது 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 265 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சாலைகள், தகவல்கள் தொடர்பு மற்றும் மின்சார வசதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. நேபாளத்தில் ஏற்பட்ட இந்த வெள்ளத்தின் தாக்கம் இந்தியாவையும் கவலைக்குள்ளாக்கியுள்ளது. நேபாளத்திலிருந்து பாய்ந்து வரும் ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதால் இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சில மாவட்டங்களில் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் இந்த பேரிழவு ஒரு நாட்டின் பிரச்சனையாக மட்டுமல்லாமல் எல்லை தாண்டிய மனிதாபிமான நெருக்கடியாகவும் மாறியுள்ளது. காலநிலை மாற்றமும் ஒரு முக்கிய காரணமாகும். நேபாளம் போன்ற இமயமலை பகுதிகளில் ஜூன் முதல் செப்டம்பர் வரை பருவமழை காலமாகும். இந்த காலத்தில் கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்படுவது வழக்கமானதாக இருந்தாலும் இப்போது ஏற்பட்டுள்ள சில தீவிரமான இயற்கை நிகழ்வுகள் குறித்து விஞ்ஞானிகள் கவலை தெரிவித்து வருகின்றனர். காலநிலை மாற்றத்தின் காரணமாக பனிப்பாறைகள் உருகுதல், பனிப்பாறை ஏரிகள் உருவாகுதல் மற்றும் தீவிர வானிலை நிகழ்வுகள் அதிகரிப்பது போன்றவை மலைப்பகுதிகளில் பேரிடர் அபாயத்தை அதிகரிக்கக்கூடும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த பாதிப்பில் இன்னும் எத்தனை பேர்? இப்போது மிகப்பெரிய கேள்வி இதுதான். காணாமல் போன 400க்கும் மேற்பட்டவர்களின் நிலை என்ன? அவர்களில் எத்தனை பேர் உயிருடன் இருக்கிறார்கள்? எத்தனை பேர் பாதுகாப்பான இடங்களில் சிக்கியிருக்கிறார்கள்? எத்தனை பேர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது இன்னும் முழுமையாக தெரியவில்லை. மலைப்பகுதிகளில் பல இடங்களுக்கு மீட்பு குழுக்கள் இன்னும் சென்றடைய முடியாததால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அதிகாரிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். நேபாளத்தில் ஏற்பட்ட இந்த பேரிழவு இயற்கையின் சக்தி எவ்வளவு மிக பெரியது என்பதை மீண்டும் ஒருமுறை உலகிற்கு உணர்த்தியுள்ளது. ஒரு புறம் பனிப்பாறைகள், மறுபுறம் மலைகள், அவற்றுக்கு நடுவே ஓடும் ஆறுகள், இவற்றுக்கு மத்தியில் வாழும் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள். ஒரு சில நிமிடங்களில் எல்லாமே மாறிவிட்டது. வீடுகள் காணாமல் போயுள்ளன, பாலங்கள் இடிந்துள்ளன, சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் தங்களுடைய உறவினர்களை தேடிக் கொண்டிருக்கின்றனர். 157க்கும் மேற்பட்ட உயிர்கள் ஏற்கனவே பறிபோயுள்ள நிலையில் 400க்கும் மேற்பட்டோர் காணாமல் போனதும் மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. காணாமல் போன அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட வேண்டும் என்பதே தற்போது அனைவருடைய பிரார்த்தனையாகவும் உள்ளது. இந்த பேரழிவில் உயிரிழந்த அனைவருக்கும் எமது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த செய்தி தொடர்பான புதிய தகவல்கள் கிடைத்தவுடன் அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். தொடர்ந்து தயானி ஸ்டுடியோ யூடியூப் சேனல் செய்திகளில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.